உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ பாஸ். என்னங்க? ஏய் ரஜினி, இப்ப எதுக்கு நீ அவரை முறைச்சிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய விஷயம் உனக்காக பார்த்திபன் பண்ணிருக்காரு. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தான் அவரு உனக்கு கூட சொல்லாம உனக்கு முன்னாடியே வந்திருக்காரு. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து வைஃப ஹாப்பியா வச்சுக்கிற ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். எனக்கு ஒண்ணு வந்து வாச்சிருக்க. ஐயோ, அது இவர்தான் பார்த்திபன், என் ஹஸ்பண்ட். ஹலோ மேடம், ப்ரோ கூட ஆல்ரெடி மீட் பண்ணி இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டோம். நாங்கெல்லாம் ஒரு டீமாவே ஃபார்ம் ஆகி ஒரு கேமே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இன்னும் சஞ்சய் அவரோட வைஃபும் தான் வரணும். கால் பண்ணி எங்க இருக்காங்கன்னு மட்டும் கேளு. ஏற்கனவே கால் பண்ணிட்டேன், அவங்க ஆன் தி வேல தான் இருக்காங்களா? அப்படியா? சரி, நான் இவங்களை கூட்டிட்டு போய் ஃப்ரெஷ் அப் ஆகி கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் மத்த வேலையை பாருங்க. ரஜினி போலாமா? ஹலோ, ஓகே. என் பேக் எங்க? இஸ் தேர் ப்ரோ. கம் ஆன். வெரி நைஸ் ப்ரோ. இங்க தான் நம்ம ரீயூனியனை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. ரஜினி, நீங்களும் கவியும் இந்த ரூம்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துருங்க. நானும் பிரதரும் இந்த ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறோம். ஹலோ, ஆம்பளைங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல இருந்து என்னங்க பண்ண போறோம்? பார்த்திபா, அவருக்கு நான் பக்கத்துல இல்லன்னு வைங்க, எதுவுமே ஓடாது. ஆல்வேஸ் ரொமான்ஸ். ப்ரோ, வை திங்கிங்? இல்ல, டம்மி பீஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட் வேர்ட் யோசிச்சிட்டு இருக்கேன். You are kalaking me, bro. This is too much. கவி, என்னை ரொம்ப கலாய்க்கிறாரு இவரு. எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் கவி, இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் கம். ஏங்க 1 மினிட். எதுக்கு இப்போ இவ்ளோ ஓவர் ஆக்ஷன்? கொஞ்சம் கம்மியா ரியாக்ட் பண்ணுங்க. தோரைக்கு ரோஷம்லாம் வரக்கூடாதுல்ல. ஏங்க, ரூமுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? நல்லா கொரட்டு விட்டு தூங்க தானே போறீங்க? பப்ளிக் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ, எல்லாரும் டென்ஷன் ஆக்குறீங்க. நான் செம கோவமாகுது. நான் வாக்கவி. ஐயோ, சாரி ப்ரோ. ஏங்க, என்னங்க? சரி, நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. பாய். என்னங்க? என்னங்க? என்கிட்ட வர மாட்டேன்னு பெரிய சீனை போட்டு எனக்கு முன்னாடி இங்க வந்து ஓட்டிட்டு இருக்க. என்ன இது? என்ன புது டிராமாவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உன்னதான் கேக்குறேன், எதுக்கு இப்ப இங்க வந்து நிக்கிற? ஐயோ ரஜினி, அதெல்லாம் இல்ல. நான் இப்ப இங்க வரலன்னா ஏன் வரல, என்ன ஆச்சுன்னு இந்த ரீயூனியன் முடியற வரைக்கும் எல்லாரும் உங்களை கேள்வி கேட்டு தொலைச்சிருப்பாங்க. நீங்களும் அதுக்கு ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிருக்கணும். உங்களுக்கு தான் தேவையில்லாத டென்ஷன். பழைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி பேசுறதுங்கிறது ஒரு செம்ம ஃபீலுங்க, ஒரு நல்ல மொமெண்ட். அதை என்னால கெட்டிடக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன். ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரிலாம் நடிக்க வேண்டாம். கொஞ்சம் முன்னாடி யோசிச்சிருந்தேன்னா 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கலாம்ல. இப்ப பாரு, நான் தனியா வந்து இப்படி போய் சொல்லி அவங்க கிட்ட அசிங்கப்பட்டுட்டேன். சாரி ரஜினி, என்ன பண்றது?
எல்லாம் எனக்கு லேட்டா தான் தோணுது. அதான் வந்துட்டேன்ல, விடுங்க. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது ஒரு தனி சந்தோஷம் தான். இந்த 2 நாள் அது உங்களுக்கு முழுசா கிடைக்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். அதையே தான் நானும் சொல்றேன். வந்தோமா போனோமான்னு அமைதியா இருக்கணும். நம்ம ப்ராப்ளம் இங்க யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். ஆமா, தெரியாது. அது தெரியாமலே இருக்கட்டும். இந்த 2 நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம ஹாப்பியா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? கரெக்டு தான். வந்த இடத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சா அது எல்லாரோட மூடையும் ஸ்பாயில் பண்ணிடும். நமக்காக மத்தவங்க ஏன் கஷ்டப்படணும்? நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். சில பேருக்கு வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் கிடைக்காது. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான்னு அதை ஏத்துக்கிட்டு வாழ பழகிப்பாங்க. ஆனா இன்னும் சில பேருக்கு எல்லாம் கிடைச்சும் அதை அனுபவிக்க முடியாது. வாழ்க்கை பூரா அந்த ஏக்கமே அவங்கள நிம்மதியா இருக்க விடாது. ரஜினி, நாம ஏன் அப்படி நிம்மதி இல்லாம இருக்கணும்? நாம ஏன் ஒருத்தர் இப்படியே இருக்க கூடாது? காலம் ஃபுல்லா இப்படியே உங்க கையை பிடிச்சுக்கிட்டு நானும், என் கையை பிடிச்சுக்கிட்டு நீங்களும். ரெண்டு பேரும் இப்படி தனியா இருந்து எவ்வளவு நாளாச்சு. இப்போதான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்க குடும்பம், வேலை, இப்படி எந்த கமிட்மெண்ட்ஸும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாம என்னோட ரஜினி எனக்காக மட்டும் என் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.